இருக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் மொழியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் மொழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஊருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நற்செய்தியாளரான புனித லூக்கா அவர்களுடைய விழாவினை தாயாம் திரு அவை இன்று பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறது. நாமும் இந்த நாளில் இறைவனுடைய இரக்கத்தையும் அவர் தருகின்ற மகிழ்ச்சியையும் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய லூக்கா நற்செய்தியை நமக்கு கொடுத்த நற்செய்தியாளரை நினைவு கூறுகிற வேளையில் அமைதியை அறிவித்து பறைசாற்றும், நலம் தரும் செய்தியை பறைசாற்றி மீட்பை அறிவிக்கும் காலடிகள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
வாக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலகு அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகளே, தந்தையின் திருமகளே, உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் வல்லலாகிய ஆண்டவரே, ஏழைகள் மீது நீர் கொண்டிருந்த அன்பின் மறைபொருளை தம் போதனையாலும் எழுத்துக்களாலும் வெளிப்படுத்த புனித லூக்காவை தேர்ந்தெடுத்தீ. அதனால் உமது பெயரில் ஏற்கனவே பெருமை கொள்ளும் நாங்கள் ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவுமாய் நிலைத்திருக்கவும், மக்கள் அனைவருக்கும் உமது மீட்பை காணவும் அருள் புரிவீரா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அன்பிற்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய். தேமா இன்றைய உலகப் போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெஸ்லோனிகா சென்று விட்டார். கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்கை உன்னுடன் கூட்டி வா. அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்கிக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் துருவாவில் கார்ப்புவிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும், குறிப்பாக தோற்சுருளையும் எடுத்து வா. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று.
அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். பல்லவி. உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களில் இறையும்மை வாழ்த்திடவே, நின் மன்னவா உனை பாடவே உள்ளமே ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 10. வாழ்வு தருகிற உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியாளரான புனித லூக்காவினுடைய பெருவிழாவில் இந்நாளினுடைய விழா வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கி
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்செய்தியாளரான புனித லூக்கா மிகவும் கனிவுள்ளவராக, இரக்கமுள்ளவராக, வாழ்வளிப்பவராக, குணமாக்குபவராக அவருடைய நற்செய்தியில் காண்பிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. 3ஆம் நற்செய்தி நூலை எழுதியவர் புனித லூக்கா. சிறிய நாட்டு அந்தியோக்கியா பகுதியை சார்ந்தவர். இவர் மருத்துவத்தில் சிறந்தவர். அது மட்டுமல்லாமல் ஓவியம் வரைவதிலும் கலை தேர்ந்தவர். அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர் பவுலோடு இணைந்து கொண்டு நற்செய்தி பணியாற்றுவதில் மிக ஆர்வத்தோடு செயல்பட்டவராக நற்செய்தியாளரான புனித லூக்கா திகழ்கின்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிற நூல்கள் இதற்கு முன் சொல்லப்பட்டிருந்தாலும் எழுதப்பட்டிருந்தாலும் மிக முறையாகவும் முழுமையாகவும் வரலாற்று பின்னணியோடு அனைத்தையும் அவர் உறுதிப்படுத்துகின்ற வகையில் புனித லூக்கா அவர்கள் இந்த நற்செய்தியை எழுதியிருக்கிறார். லூக்கா நற்செய்தியாளர் மீட்பின் வரலாற்றை 3 பகுதிகளாக அவர் பிரிக்கின்றார். ஒன்று, யோவான் வரை இஸ்ராயல் மக்களினுடைய காலகட்டமாகவும், பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலகட்டமாக 2வது காலத்தையும், 3வது காலகட்டமாக திரு அவையினுடைய வளர்ச்சியும் அவற்றினுடைய செயல்பாடுகளுமாக 3 பகுதியாக அன்பிற்குரியவர்களே மீட்பின் வரலாற்றை புனித லூக்கா அவர்கள் பிரித்து கையாளுகிறார். இறையாட்சி மக்களிடையே மலர்ந்து விட்டது. எனவே நிகழ்காலத்திலேயே அந்த மீட்பின் மகத்துவத்தை ஒவ்வொருவராலும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதே நற்செய்தியாளருடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே எருசலேமில் துவங்குகின்ற அந்த உலக மீட்பிற்கான திட்டமானது எருசலேமிலேயே முடிவுறுவதையும் அவருடைய நற்செய்தியின் வழியாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்பதுதான் இவருடைய நற்செய்தியின் மைய சிந்தனையாக அமைந்திருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்களை மையப்படுத்திய நற்செய்தியாய் லூக்கா நற்செய்தி அமைந்திருக்கிறது. லூக்கா நற்செய்தியாளர் அதற்கு மிக முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக பாவிகள், பெண்கள், ஏழைகள், சமாரியர்கள், இவர்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதும் சிறப்பிடம் கொடுத்திருப்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. தூய ஆவியினுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்க பெருக்கத்தினை அதிகமாக சொல்லி இருப்பது, திருப்பணியினுடைய முக்கியத்துவத்தையும் மனமாற்றத்திற்குரிய முக்கிய பங்கினையும் பாவ மன்னிப்பினையும் எடுத்து கூறுவதாக லூக்கா நற்செய்தியாளர் அவருடைய நற்செய்தியில் விளக்குவதை பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, சீடத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்ற நற்செய்தியாளரான புனித லூக்கா ஒவ்வொரு சீடத்துக்கும் அவருக்குரிய தகுதிகள் என்ன என்பதையும் எடுத்து கூறுகிறார். இறை வேண்டல் செய்பவராக இருக்க வேண்டும், சான்று பகர்கிறவராக இருக்க வேண்டும், பொறுப்புடன் செல்வத்தை கையாளுகிறவராக அவர் இருக்க வேண்டும், அமைதி பெறுபவராகவும் சிலுவையை சுமக்க தகுதி உடையவராகவும் அவர் இருக்க வேண்டும் என்பதே இந்த சீடத்துவத்தினுடைய தகுதிகளாக புனித லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிடுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியையும் திருத்தூதர் பணிகள் நூலினையும் எழுதியவர் புனித லூக்கா என்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 12 திருத்தூதர்களுள் ஒருவராக இவர் இல்லை. ஆனாலும் கூட அவருடைய 70 சீடர்களுள் ஒருவராக இவர் இருந்திருக்கலாம் என்பதுதான் விவிலிய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு எமாவுசுக்கு சென்று கொண்டிருந்த 2 சீடர்களுள் லூக்கா என்கிற சீடர் ஒருவரும் என்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிற வேளையில், ஆய்வு செய்கிற வேளையில் அறிவியல் அறிஞர்களும் விவிலிய அறிஞர்களும் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். தனது 84வது அகவையில் இவர் இறந்திருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருத்துதரான பவுலடிகளார் லூக்காவை பற்றி குறிப்பிடும் போது அன்புமிக்க மருத்துவர் லூக்கா என்று அவரை பாசத்தோடு அழைப்பதை பார்க்கிறோம்.
ஆம் அன்பிற்குரியவர்களே, மருத்துவராக புனித லூக்கா இருந்திருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் நல்ல மருத்துவராக, குணப்படுத்துபவராக, நோயாளிகள், பாவிகள், முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் நோய் குறைவினால் இருக்கிறவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார், அவர்களை சுகப்படுத்துகிறார். இறைவனுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு என்பதை எடுத்து கூறி ஆண்டவரே சுகத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை வலியுறுத்தி சொல்லுவதனால் இவர் சிறந்த ஒரு மருத்துவராக இருப்பதினால்தான் அவற்றினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது, ஆண்டவருடைய உடனிருப்பை அவரால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பதையும் அவருடைய எழுத்துக்களின் வழியாக நம்மால் அன்பிற்குரியவர்களை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கனி உள்ளவராகவும், இரக்கம் உள்ளவராகவும், வாழ்வு கொடுப்பவராகவும், குணப்படுத்துபவராகவும் காண்பிக்கின்ற புனித லூக்கா தன்னுடைய வாழ்விலும் மிகவும் கனிவான குணமுடையவராக, இரக்கம் உள்ளம் படைத்தவராக, தாராள மனம் படைத்தவராய், உதவும் மனப்பான்மை உடையவராய் இவர் இருந்திருக்க வேண்டும் என்பதே விவிலிய அறிஞர்களுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, மகிழ்ச்சியும் இரக்கமும் தருகின்ற நற்செய்தியாய் லூக்கா நற்செய்தி அமைந்திருக்கிறது. மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற போது அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை, திருமுழுக்கு யோவான், மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று எழுதும் போது மகிழ்ச்சியின் நற்செய்தியை தந்தவர் புனித லூக்கா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவித்த போது வந்த அந்த மகிழ்ச்சியின் நற்செய்திக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. சக்கரியாவினுடைய மகிழ்ச்சி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் போது வானதூதர்கள் புகழ்ந்து பாடிய அந்த மகிழ்ச்சியின் பாடல், இவையெல்லாம் மகிழ்ச்சியின் கீதங்களாக நாம் ஒவ்வொரு முறையும் திருஜெபமாலையை ஜெபிக்கும் போது மகிழ்ச்சியின் பேருண்மைகள் அனைத்தும் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. எனவேதான் மகிழ்ச்சியின் நற்செய்தியை கொடுத்தவர் புனித லூக்கா என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற நற்செய்தியாகவும் லூக்கா எழுதிய அந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. இதுவரை இந்த உலகம் மிகவும் பிரமித்து போற்றுகின்ற மிக உன்னதமான 2 ஓமைகள், நல்ல சமாரியன் என்கிற ஓமை, ஊதாரி மகன் என்கிற ஓமை, இந்த ஓமை இடம்பெற்றிருப்பது லூக்கா நற்செய்தி என்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஆம் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சியோடு அந்த இறைப்பணியை, தொண்டினை அவர் செய்திருக்கிறார். அவருடைய பெருவிழாவிலே நாமும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஆர்வம் படைத்தவர்களாய், மகிழ்ச்சியோடு நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவராய், இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்க குணத்தையும், அவருடைய கனிவான உள்ளத்தையும், அவருடைய குணமளிக்கின்ற வரத்தையும் மக்களுக்கு எடுத்து போதிக்கின்ற நல்லுள்ளம் கொண்டவர்களாய், சிறந்த நற்செய்தியாளர்களாய் நாம் திகழ வேண்டும் என்பதே இந்த புனிதருடைய பெருவிழாவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக அமைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட அற்புதமான புனிதரை, நற்செய்தியாளரை நினைவு கூறுகிற இந்த நாளில் நாமும் திரு அவையோடு இணைந்து மகிழ்ந்து கடவுளை போற்றுவோம். அற்புதமான இறைவன் இந்த நாளில் நம்மை நிறைவாக இந்த நற்செய்தியாளரினுடைய பரிந்து பேசுதலினால் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, இன்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன்,
சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்மை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன். என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளின் வழியாக நாங்கள் உமக்கு மனமு வந்து ஊழியம் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனித லூக்காவின் விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் எங்களுக்கு நலமும் மாட்சியும் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணுலகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானக தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறந்த ஓவியரான புனித லூக்கா அன்னை மரியாள் இறந்து போன போது 12 திருத்தூதர்களுள் ஒருவரான தோமா அந்த இடத்திலே இல்லை. அன்னை மரியாளை காண முடியவில்லை. எனவே அந்த இடத்திற்கு அவர் சென்றபோது மரியாவை காண முடியவில்லையே என்கிற தவிப்பு அவருடைய உள்ளத்திலே வருகிறது. எப்படியாவது அன்னையை சந்திக்க வேண்டும், அவரது உடலை பார்க்க வேண்டும் என்று நினைத்த போது அதற்கு வாய்ப்பில்லாமல் போக
அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, அன்னை மரியாளுடைய திருவுருவத்தை முதலில் வரைந்து கொடுத்தவர் புனித லூக்கா. அந்த ஓவியத்தை தான் அப்படியே தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டு தான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அவற்றை அன்னை மரியாளுடைய நினைவாக அந்த புகைப்படத்தை அவர் எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த திருப்படமானது இன்றளவும் தோமையார் மலையில் வைக்கப்பட்டிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அன்னை மரியாளுடைய புகழை இந்த உலகிற்கு பறைசாற்றியவராக புனித லூக்கா இருக்கின்றார். அன்னை மரியாள், திருத்தூதர்கள் யாவருமாக இணைந்து இதோ இந்த கல்வாரி கொண்டாட்டத்தில் மிக உன்னதமாய் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற வேளையில் நாமும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு, கனிவான இதயத்தோடு, இரக்கத்தை, கடவுளுடைய ஆசீரை, அவரது அருளை பெற்றுக்கொள்ள அர்ப்பணம் செய்வோம், ஆசீரை பெறுவோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தை எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை
சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருள். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற நற்செய்தியாளரான புனித லூக்கா மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடைய. கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும்.
நீரினை நாடும் ஆண்களைப் போல என் நெஞ்சம் உன்னகம் தேடுவே. நீரினை நாடும் ஆண்களைப் போல என் நெஞ்சம் உன்னகம் தேடுவே. நீரின் கதிரேவா, நீரில்லா திருவேவா, இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே. இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். குருக்களுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும், தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும், மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும், எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும், என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இறையாட்சி உங்களிடையே நெருங்கி வந்துவிட்டது என நகரங்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் சீடர்களை அனுப்பினார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித லூக்கா போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித லூக்காவுடைய பெருவிழாவிலே இயேசுவின் அன்பு சீடர்களாய் நற்செய்தி அறிவிக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.